வெல்கம் டு கஜா பிளாக். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள மடிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் தாங்க இருக்கேன். நம்ம கோயிலுக்குள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா முதற் கடவுளாக சொல்லக்கூடிய விநாயகரை தாங்க தரிசனம் பண்ண போகிறோம். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகரை பார்த்தீங்கன்னா சுமார் 21 அடி உயரத்தில் கண்குளிர காட்சியளிக்கிறாருங்க. நம்ம பெரிய விநாயகருக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா 18 சித்தர்கள் சிலையும் நாகர்கள் சன்னதியும் வச்சுருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு அம்சமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையாலேயே சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகம் பண்ணலாங்க. அப்படியே சிவனுக்கு அபிஷேகத்தையும் முடிச்சுட்டு சிவனையும் தரிசனம் பண்ணிடலாம் வாங்க. இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா இது ஒரு அம்மன் கோவில் தாங்க. இந்த கோவிலுக்குள்ளே தாங்க 100 அடிக்கு முருகன் சிலை அமைச்சிருக்காங்க. வாங்க அம்மனையும் தரிசனம் பண்ணிடலாம். இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவிலாங்க இது. இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாதாங்க. நம்ம இந்த சன்னதிக்குள்ளே இருக்கிற கருவறைக்குள்ளேயே போய் யார் வேணாலும் தீபாரணை காட்டலாமாங்க. அம்மன் சன்னதிக்கு பின்புறமே பார்த்தீங்கன்னா முருகருக்கும் விநாயகருக்கும் பெருமாளுக்கும் சிவனுக்கும் தனித்தனியாக சின்னதாக கோயில் கட்டியிருக்காங்கங்க. அவங்களையும் தரிசனம் பண்ணிடலாம் வாங்க. ஒவ்வொரு சன்னதியையும் தரிசனம் பண்ணி முடித்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது 100 அடியில் இருக்கக்கூடிய முருகன் சிலையை தாங்க பார்க்க போகிறோம். இந்த முருகரை பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் இருக்குங்க. மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகரையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க கோல்டு கலரில் இருக்கும். ஒரே கலரில் தாங்க பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகர் சிலை பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை விட ஹைட்டாக இருக்குங்க. ஆனால் இந்த முருகர் சிலை பார்த்தீங்கன்னா 100 அடி தாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய மடிப்பாக்கத்தில் 100 அடிக்கு ஒரு முருகன் சிலை இருக்குன்னு பல பேருக்கு தெரியாதுங்க. இங்கே உள்ளவங்க இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக ஒரு தடவையாவது பாருங்க. இந்த முருகன் சிலை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்க முருகர்னு சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 தெரு தள்ளி பெரிய ஒரு ஆஞ்சநேயர் கோவிலும் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா 2 கோவிலையுமே தரிசனம் செஞ்சிடலாங்க.